கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. அல்லேலூயா. நாமும் விடுதலைக்காகத்தான் நேரம் நம்முடைய வாழ்க்கையை பணித்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில். அல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவராகிய தெய்வம் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தின பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றியையும், உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு. இருந்தாலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட அவர் என்ன பேச அவர் நினைக்கிறாரோ, என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தெய்வம் விரும்புகிறாரோ அதை நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க பெலன் அடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியினுடைய கடைசி பரியந்தம் எனக்கு நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம சாட்சியாய் வாழ்வதற்காகவே கர்த்தர் உங்களை என்னையும் இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மரணத்தை வென்றவர், மறுரூபமானவர், மறுபடி வருபவர், மன்னாவை பொழிந்தவர், மன்னாவை பொழிந்தவர், மன்னாவை பொழிந்தவர், மரணத்தை வென்றவர், மறுரூபமானவர், மறுபடி வருபவர், மன்னாவை பொழிந்தவர், மரணத்தை வென்றவர், மறுரூபமானவர், மறுபடி வருபவர், மன்னாவை பொழிந்தவர், மன்னாவை பொழிந்தவர், மன்னாவை பொழிந்தவர். மனிதன் வாழும் வாழ்க்கையாவும் வேஷமானது, இயேசு கூட வந்ததால் சந்தோஷமாகுது. மனிதன் வாழும் வாழ்க்கையாவும் வேஷமானது, இயேசு கூட வந்ததால் சந்தோஷமாகுது. உறவு வந்தது, நல்ல பிரிவு வந்தது, அன்பு வந்தது, என்ன அரவணைத்தது. உறவு வந்தது, நல்ல பிரிவு வந்தது, அன்பு வந்தது, என்ன அரவணைத்தது. மரணத்தை வென்றவர், மறுரூபமானவர், மறுபடி வருபவர், மன்னாவை பொழிந்தவர். மரணத்தை வென்றவர், மறுரூபமானவர், மறுபடி வருபவர், மன்னாவை பொழிந்தவர், மன்னாவை பொழிந்தவர், மன்னாவை பொழிந்தவர். மங்கி எரியும் திரிய என்றும் அணைக்காதவர், நெறிந்த நாணலை இயேசு முறிக்காதவர். மங்கி எரியும் திரிய என்றும் அணைக்காதவர், நெறிந்த நாணலை இயேசு முறிக்காதவர். வாழ்வு வந்தது, நல்ல வளம் வந்தது, சுகம் வந்தது, தேவ சொர்க்கம் வந்தது. வாழ்வு வந்தது, நல்ல வளம் வந்தது, சுகம் வந்தது, தேவ சொர்க்கம் வந்தது. மரணத்தை வென்றவர், மறுரூபமானவர், மறுபடி வருபவர், மன்னாவை பொழிந்தவர். மரணத்தை வென்றவர், மறுரூபமானவர், மறுபடி வருபவர், மன்னாவை பொழிந்தவர், மன்னாவை பொழிந்தவர், மன்னாவை பொழிந்தவர். வருத்தப்பட்டு பாரம் என்று சுமக்கும் மனிதனே, இயேசுவிடம் உன் பாரங்களை இறக்கி வையுங்களே. வருத்தப்பட்டு பாரம் என்று சுமக்கும் மனிதனே, இயேசுவிடம் உன் பாரங்களை இறக்கி வையுங்களே. இலை பாருதல் இயேசு உனக்கு தந்திடுவான், நித்திய ஜீவனை இயேசு உனக்கு அளித்திடுவான். இலை பாருதல் இயேசு உனக்கு தந்திடுவான், நித்திய ஜீவனை இயேசு உனக்கு அளித்திடுவான். மரணத்தை வென்றவர், மறுரூபமான
பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைந்து, இப்ப நமக்கு என்ன தேவையா இருக்கு அப்படின்னா, நமக்கு மாம்ச பலத்தை விட ஒரு தேவ பலம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. தேவ பலம் நம்மோடு கூட இருந்தாதான் நாம எடுக்க வேண்டிய எல்லா காரியத்திலும் திட்டங்களிலும் அது சக்சஸ்ஃபுல்லாக முடியும். அல்லேலூயா. நம்ம மாம்சத்துல 1000 யோசிக்கிறோம். நம்முடைய மாம்சத்துல என்னென்னமோ எண்ணங்கள் நமக்கு சிந்தைக்கு வருகிறதா செய்கிறது. ஆனாலும் அதுல சரியா எல்லாம் நடக்குதானா? எல்லாமே நடக்க மாட்டேங்குது. ஆனா நாம தேவனோடு ஒன்று இருந்து பரிசுத்த ஆவியோட பலம் நமக்கு அவசியமா நம்மோடு கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் கூட இருந்தா அந்த காரியம் பூரா நமக்கு வெற்றி தான். அந்த காரியம் முழுவதும் நமக்கு சக்சஸ் தான். இன்னைக்கு சகோதரர்கள் ஒரு ஆராதனை நடத்தினாங்க. அதுல ஆண்டவர் அந்த எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசியை குறித்துதான காரியத்தை ஆண்டவர் எடுத்து அந்த வசனத்தை உணர்த்தினார். ஆனா ஆண்ட வேதம் சொல்லுது 1-2 சாட்சிகள் வாயிலா அதை உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுது. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து அந்த சகோதரி ஆராதனை அங்க இடைப்படும் போது பரிசுத்த ஆவியானவரே என்ன செஞ்சாரு? இந்த ஆராதனை இடைப்பட்டார் என்பதை நான் விசுவாசித்தேன். அதுவே தெய்வ தாசர் அவங்க செய்தி எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் இருந்தாவே சகல ஆசீர்வாதமும் நம்மளை பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் குறித்து இப்போது 2வது முறை அவங்க செய்து எடுக்கும் போது ஒரு காரியத்தை பேசினாங்க. பாவத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து. ஆண்டவர் என்னிடத்தை எதை பேச வேண்டும் என்று விரும்பினாரோ அதை முன்கூட்டியே அவர் ஒரு தீர்மானத்தை இங்க கொடுத்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தல்ல 22வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுது. வாசிங்க பாப்போம். 22:11 வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியும் இந்த உலகம் முழுவதும் எதுக்குள்ளதான் இருக்கு? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கடந்தாவே அங்க அநியாயம் இருக்கும், அக்கிரமங்கள் இருக்கும், அசுத்தங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், எல்லா காரியமும் இருக்கும். ஆனா நடந்துகிட்டு தான் இருக்கும். எப்ப எது வரைக்கும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள் இந்த தேசத்துல நடந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா இன்னொரு காரியம் அதுல சொல்லப்பட்டிருக்கு, நீதி செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீதி செய்கிறவன் நீதி செய்யனா நீதிதான் ஆண்டவர் விரும்புகிற அந்த நீதியை இன்னும் செய்யணும்னு இன்னும் ஒரு சாரார் இந்த நீதிக்குள்ள வாழ்வதை நம்ம பார்க்கிறோம், நீதி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த நீதியின் பக்கம் நிற்கும்படியாக. அல்லேலூயா. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். ஐயா, நான் இன்னும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், இன்னும் நான் ஆண்டவருக்கு உத்தமமா இருக்கிறேன், இன்னும் நான் ஆண்டவருக்கு இன்னும் நான் என்ன செஞ்ச பரிசுத்தமா இருக்கிறேன், இன்னும் நான் ஆண்டவருக்காக என் உயிரே கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் நீங்க பரிசுத்தமாகட்டும். ஆனா கீழ வசனம் சொல்லுது நான் இதோ சீக்கிரமா வருகிறேன். நீ பரிசுத்தமா இருக்கிறியா? உண்மையா இருக்கிறியா? உத்தமமா இருக்கிறியா? ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணும்னு துடிக்கிறியா? இதோ நான் வர்றேன், இதோ நான் சீக்கிரமா வர்றேன். அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. உனக்கு பலன் உண்டு. நீ பரிசுத்தமா இருக்கிற அப்படின்னா உனக்கு பலன் இல்லாமல் அல்ல. ஐயா செய்தி எடுக்கும்போது எடுத்தாங்க, கிறிஸ்துக்குள் மரித்தவர்களை நீ என்ன செய்ய? முதலாவதாக எழுது. அவங்களுடைய பிரயாசங்களை விட்டு அவங்க என்ன பண்ணாங்க? ஓய்ந்தார்கள். என்ன காரணம்? அவங்களுடைய பேரை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை முதலாவது அவங்களுடைய பேரை முதல்ல போய் எழுது. என்ன காரணம்? நமக்கு நம்ம எப்படி எங்க நம்முடைய சாவு எப்படி இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ள இருக்கணும்.
நம்ம மரிக்கும் போது எதுக்குள்ள நம்ம மரிக்கணும்? கிறிஸ்துக்குள் மரிச்சாதான் அங்க இடம். கிறிஸ்துக்குள் மரிக்கல அப்படின்னா நம்ம போற இடம் வேற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தெய்வம், நான் இதோ சீக்கிரமா வர்றேன், அவன் செய்த கிரியைகளுக்கு பலன் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பலன் என்ன அப்படின்னா அதுதான் அவர் உருவாக்கி வச்சிருக்க ராஜ்யத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தெய்வம் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவர் செய்தார். இரண்டாவது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை வந்துச்சு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து. எசேக்கியேல் தீர்க்கதரிசி 37 நீங்க வாசிங்க. 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 37:1 வாசிங்க. அங்க சொல்றாரு, என்ன ஆண்டவர் எது ஆவிக்குள்ளாக்கி, நாங்க ஆண்டவர் உங்களை என்னை எதுக்குள்ள நிரப்பப்படணும்? ஆவிக்குள்ள நிரப்பப்பட்டாதான் அநேக காரியங்கள் வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் திட்டம் தெளிவோடு கூட அவர் பேச நிற்பார். நாம என்ன செய்யணுங்கிறத அவரை போதிப்பார். அப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நான் ஆவிக்குள்ளாக மாறினேன். ஏன்னா ஆண்டவர் ஒரு பெரிய எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு நேராக என்ன செஞ்சாரு? என்ன கொண்டுட்டு போனாரு. அப்படி கொண்டுட்டு போகும்போது அவர் சொல்றாரு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? ஏன்னா அதே காஞ்சி கருவடைஞ்சு எந்த கால் எங்க இருக்கு, எந்த தலை எங்க இருக்கு, எந்த எலும்புகள் எங்க இருக்கு என்னன்னே தெரியல. எல்லாம் கொலையினப்பட்டதான அந்த எலும்புகள் பெரிய பள்ளத்தாக்கு நிறைந்ததான ஒரு எலும்பு கூட அங்க நிறைய இருக்கிறது, ஏராளமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிய எசேக்கியேலோட பேசுறாரு. அவர் எசேக்கியேல் எப்படி இருந்தாரு? மாம்சத்தில் இல்ல, அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்ட பிறகுதான் அவர் சொல்ற ஆவிக்குள்ளாக்கப்பட்டு அந்த எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்குக்கு நேராய் வழிநடத்தப்படுகிறார். அப்ப அந்த தீர்க்கதரிசி பள்ளத்தாக்குகள் நிறைந்த அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு நேரா அங்க போகும்போது ஆண்டவர் கேட்கிறார், அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசிய, இந்த எலும்புகள்லாம் நீ பார்க்கிறிய சுற்றி, இதெல்லாம் உயிரடையுமா? ஆண்டவர் தேவரீர், ஆண்டவரே அது உமக்கு தான் தெரியும். இது உயிர் அடையுமா, இது உயிர் அடையாதா என்பதை நீங்க தான் என்ன பண்ண முடியும்? உமக்கு தான் தெரியும். எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த எலும்புகளை குறித்து நீ ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் வர்ற, ஒரு தீர்க்க தரிசனம் வர, எலும்பை பார்த்து சொல்லு, தீர்க்க தரிசனம் வர. அப்ப தீர்க்க தரிசனம் அந்த உரைக்கும் போது எலும்புகள்லாம் என்ன செய்யுது? அது என்ன செஞ்சிட்டு இருக்கு? அப்புறம் போய் அது எலும்புல போய் கரெக்டா தலை காலு எல்லாம் எங்க போய் எந்தெந்த எலும்புல எந்தெந்த போய் சேரணுமோ அங்கங்கெல்லாம் போய் சேர்ந்துகிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. திரும்பவும் சொல்றாரு, இந்த ஆவியை குறித்து பேசுகிறாரு. இந்த ஆவி என்ன செய்ய? ஆவிக்கு தீர்க்க தரிசனம் வரைக்கும் சொல்றாரு. அந்த எலும்பை பார்த்து அதெல்லாம் மகா சேனையா நிற்கும்படியான ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசனம் ஆவிக்கு தீர்க்கதரிசனம் வைக்கிற ஆவியெல்லாம் என்ன செய்ய? ஆவி போய் ஏறி அதெல்லாம் மகா சேனை அப்படி என்ன செஞ்சிட்டு இருக்கு? அந்த அப்படியே அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் மகா சேனையா நிக்குது. இது எதை குறிக்குது? இஸ்ரவேல் மக்கள் என்ன நொந்து நூலாயிட்டு கிடக்காங்க. இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க. ஆண்டவர் எங்களை கைவிட்டாரு, ஆண்டவர் எங்களை தள்ளிவிட்டாரு, ஆண்டவர் எங்களை திரும்பியா பார்க்கல, ஆண்டவர் எங்களை ஒதுக்கிட்டாரு, எல்லாருக்கும் மத்தியிலும் நாங்க நிந்தையும் சங்கந்தமாக மாறினோம் என்று மக்கள், இஸ்ரவேல் மக்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசுறாரு, இந்த எலும்புகளை உயிரடைஞ்சு இது ஒரு மகா சேனையா நிக்குது அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் நான் இப்படி மகா சேனை எழும்ப பண்ணுவேன். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு தெரியல, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் தான் இந்த வார்த்தை கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு எனக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, காஞ்சி கருவடைஞ்சு போன சூழ்நிலை,
எந்த சூழ்நிலை இதெல்லாம் உயிரடையுமாங்கிற சாத்தியக்கூற இல்ல. எதுவுமே இல்லாத காஞ்சி கருவடைஞ்சு எலும்புகள் நிறைந்த அப்படியே கிடக்கிற காரியத்தை அப்படியே தீர்க்க தரிசனம் உரைக்குது. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு அது மகா சேனையாக சதைகள், நரம்புகள், தோள்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு ஆவி அனுப்பப்பட்டு அவை எல்லாம் மகா சேனையா நிக்குது. அப்படின்னா அதே தான் ஆண்டவருக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இதவளதான் ஊழியம். இன்னும் முடிஞ்சு போச்சு. நமக்கு வருவாய் இல்ல, நமக்கு கொடுத்து உதவ யாருமே இல்ல, எங்க இருந்தும் பண வரவுகள் கிடையாது. நம்ம இனிமே என்ன செய்ய போகிறோங்கிற, நம்முடைய வாழ்க்கை இன்னும் எப்படி ஆக போகுது, நம்முடைய குடும்பம் இனி என்ன ஆக போகுது, எந்த சூழ்நிலையும் வருவாய்க்கான வழியே இல்லையா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் உன்னோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடை வைக்க தேவனால முடியும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை மாற்ற என் தேவனால முடியும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் ஏசையா. ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் ஏசையா. ஏசையா 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 ஏசையா. ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாடும் வரம் தாரும் ஏசையா. ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் ஏசையா. 1000 சீரந்தோம் அழகே உம்மை போல் எவரும் இல்லை. 1000 சீரந்தோம் அழகே உம்மை போல் எவரும் இல்லை. நீர் எந்த சொந்தமானது நான் செய்த பாக்கியம், என் வாழ்வை மாற்றி தந்தது உன் வேத வாக்கியம். என் வாழ்வை மாற்றி தந்தது உன் வேத வாக்கியம். உமக்கே நன்றி சொல்வேன், உமக்கே நன்றி சொல்வேன், உமக்கே நன்றி சொல்வேன், உமக்கே நன்றி சொல்வேன். ஏசையா 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 ஏசையா. ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாடும் வரம் தாரும் ஏசையா. ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாடும் வரம் தாரும் ஏசையா. தண்ணீர் நிறைந்த நதியோரம் தங்கும் வெண்பூரா கண்கள் கொண்டு மன்னவரே. தண்ணீர் நிறைந்த நதியோரம் தங்கும் வெண்பூரா கண்கள் கொண்டு மன்னவரே. நீர் மட்டும் இல்லை என்றால் எப்பொழுதே மறித்திருப்பேன், மண்ணோடு மண்ணாய் மாறி மறைந்தே போயிருப்பேன். நீர் மட்டும் இல்லை என்றால் எப்பொழுதே மறித்திருப்பேன், மண்ணோடு மண்ணாய் மாறி மறைந்தே போயிருப்பேன். என்னை மீட்டவரே உமக்கு நன்றி சொல்வேன். என்னை மீட்டவரே உமக்கு நன்றி சொல்வேன். ஏசையா 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 ஏசையா
மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாடும் வரம் தாரும் ஏசையா. எத்தனை நாவுகள் எனக்கு இருந்தாலும் நீர் செய்த நன்மைகளை சொல்லக்கூடுமோ? எத்தனை நாவுகள் எனக்கு இருந்தாலும் நீர் செய்த நன்மைகளை சொல்லக்கூடுமோ? உலகங்கள் தோன்றும் முன்னே என்னை நீர் அறிந்தவர், கருவறையில் தெரிந்து கொண்டு இதுவரையில் சுமந்தவர். உலகங்கள் தோன்றும் முன்னே என்னை நீர் அறிந்தவர், கருவறையில் தெரிந்து கொண்டு இதுவரையில் சுமந்தவர். உமக்கு நன்றி சொல்வேன், உமக்கு நன்றி சொல்வேன், உமக்கு நன்றி சொல்வேன், உமக்கு நன்றி சொல்வேன். ஏசையா 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 ஏசையா, ஒருபோது உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாடும் வரம் தாரும் ஏசையா. அல்லேலூயா. உலகங்கள் தோன்றும் முன்னே உங்களை இன்னும் கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட தேவன் இன்றளவு நடத்தி கொண்டிருக்கிறார். இனியும் அவர் நடத்துவதற்கு தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்து ஐயா எடுத்தாங்க கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப உத்தமமானது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. வயசு எத்தனை தெரியுமா? 99. 99 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, எனக்கு முன்பாக நீ என்ன செய்? உத்தமனாயிரு. ஆண்டவர் வயசு முக்கியம் கிடையாது. அது 100 வருஷம் 120 வருஷம் 130 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. மெத்துசலா 960 வருஷம் வாழ்ந்திருக்கான். ஆண்டவருக்கு தேவை உத்தமம், ஆண்டவருக்கு தேவை உண்மை. ஆதியாகமத்தில் 22 எடுங்க, 22:18 வாசிங்க. ஆதியாகமத்தில் 22:18 வாசிங்கள. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்ததால இந்த பூமியில் உள்ள சந்ததி முழுவதும், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் யாருக்கு என்ன செய்யணுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்படும். சகல ஜனம் உமக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதனால்தான் இந்த லாசரு மரிச்சுட்டான். லாசரு மரிச்சு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஐஸ்வர்யம் வீட்டுல விழுகிற அந்த டேபிள்ல இருந்து விழுகிற துணிக்கைக்கு கெஞ்சிக்கிட்டு கிடந்ததான அந்த லாசரு பரலோகத்துல ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டு அவன் ஆபிரகாம் மடியில் அவன் தேற்றப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் இல்லாதவனா இருந்தாலும் சரிதான், ஏழையா இருந்தாலும் பராரியா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் அந்த கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் உமக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது அப்படின்னா, அது ஆபிரகாமுக்குள்ள இருந்து தான் உங்களுக்கும் எனக்கும் அது கடந்து வருகிறது. ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். தன் மகனை ஆண்டவர் என்ன எப்படி கீழ்ப்படிந்தான்? சொந்த ஆண்டவர் சொல்றார், உன் ஏக சுதன், உன் நேசகுமாரன், நீ அவனுக்கு மோரியா தேசத்துல போய் நான் குறித்திருக்கிற மலையில போய் நீ அவனுக்கு பலி செலுத்து. ஆண்டவர் வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிஞ்சான். தான் மனைவிட்ட சொல்லல, வேலைக்காரன்ட்ட சொல்லல, வேலைக்காரிட்ட சொல்லல, யாருக்கிட்டுமே சொல்லல. ஒரு வேளை ஆபிரகாம் தான் மனைவி கிட்ட சாராள்கிட்ட சொல்லிருப்பா அப்படின்னா இந்த ஈசாக்க விட்டுருப்பாங்களா? ஆபிரகாம் முன்னாடி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டயா, வரம் வாங்கி பிள்ளைய ஆண்டவர் கொடுத்திருக்காரு, ஆண்டவர் சொன்னாரு சொல்லி நீ என் பிள்ளைய போய் பலி செலுத்த போறேன்னு தடுத்துருப்பா.
தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்லல. அவனுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவனுக்கு அவ்வளவு பெரிய விசுவாசம், அவனுக்குள்ள அவ்வளவு பெரிய விசுவாசம். ஆண்டவர் உடனே கழுதை மேல சேனம் கட்டி எல்லாம் எதை செய்யணுமோ எல்லாம் அந்த நெருப்பு தேவை விறகு எல்லாமே கட்டி எடுத்துக்கொண்டு வேலைக்காரனை இழுத்துக்கொண்டு தேவன் குறித்த அந்த மலைக்கு கொண்டுட்டு போய் அவங்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் வேலைக்காரர்களை ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு சொல்றான், நாங்க போயிட்டு நாங்க பலி செலுத்த திரும்ப வருவோம். ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லிட்டு போறான், நாங்க திரும்ப வருவோம். நாங்க 2 பேரும் போறோம்ல, திரும்ப வருவோம். அப்ப திரும்ப வருவோம்னு சொல்லிட்டு போறான். ஆனா இடையில கேட்கிறான், ஈசாக்கு கேட்கிறான், அப்பா நெருப்பு இருக்கு விறகு இருக்கு, ஆடு எங்க? அவனுக்கு தெரியும் அந்த ஆடே நீதான், இந்த ஆடே நீதான் தெரியும். ஆனாலும் கூட அவன் அதை சொல்லல. அவன் சொல்றான், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். போறான், போய் எல்லா பலிபீடத்தை செட் பண்ணிடுறான். குறித்த மலைக்கு போறான், பலிபீடத்தை செட் பண்ணிட்டு விறகுகளை அடுக்கி ஈசாக்கு யோசித்து பாருங்க, ஈசாக்கு பலி செலுத்தக்கூடிய காலம் வயசு எத்தனை தெரியுமா? 25. நானா இருந்தாக்கா எங்க அப்பனை ஒரே ஒருத்த தள்ளி விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடி இருப்பான். இப்ப 25 வயசுக்குள்ள எல்லாம் கீழ்படிதான் பாத்தீங்களா வீட்டுல? 25 வயசு 25 வயசு ஈசாக்கு காலையும் கையும் கட்டுறான். அவன் அமைதியா நிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னைக்கு காலையும் கையும் கட்டினானோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம தான் அந்த ஆடுன்னு. கட்டிட்டு தூக்கி அந்த பலிபீடத்துல அந்த சப்பனிடப்பட்ட அந்த பலிபீடத்துல விறகுல தூக்கி ஆளை கிடத்துறான். கிடத்துட்டு கத்திய தூக்குறாப்புல, கத்திய தூக்குறான் வெட்டுறதுக்கு. தூதுவானவர் அங்க என்ன செய்யறாரு? பதறார். ஆண்டவர் பதறார். அபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல என்ன செஞ்சா? நீ கைய போடாத, கைய போடாத. அவருக்கு தெரியும். அப்பதான் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால, நான் சொன்னதை அப்படியே நீ செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்ததினால நான் அவனை பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நோக்க யோசித்து பாருங்களேன். நீங்கள் நானும் இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. நம்ம நிறைய விஷயத்துல வந்து கீழ்ப்படியதே கிடையாது. ஆனா பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம், நிறைய ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய நினைப்போம். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படியவே மாட்டோம். ஆண்டவர் சொன்ன செய்யறோமா? ஐயா செய்தாங்க. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி நான் சொல்றபடி என்ன செய்யல, நீ செய்யல. ஆனா நம்ம வேண்டுறோம், ஜெபிக்கிறோம், அநேக காரியத்தில் ஆண்டவர்ட்ட உண்மையா இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் தமஸ்குக்கு அவன் அதிகாரிகளால தாக்கீது பெற்று அவன் உண்மை கிறிஸ்தவனை கட்டி இழுத்துட்டு வருவதற்கு தமஸ்குக்கு புறப்பட்டான். தமஸ்குக்கு புறப்பட்டான். ஒரு ஒளி சடிதியாக அப்போஸ்தலன் பவுல தொடுது. அவன் கீழே சாய்கிறான், கீழே விழுகிறான். நிக்கிற வரைக்கும் கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்துட்டு வர்றதுக்கு சென்றவன் இன்னைக்கு கீழே விழுந்த பிறகுதான் சொல்றான், ஆண்டவரே நீ யார்? ஆண்டவரே என்ன காரணம்? என்னை சுற்றிலும் ஒரு ஒளி வெள்ளம் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி பிரகாசத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார், தேவன் பேசுகிறார், ஆண்டவர் இயேசு பேசுகிறார். ஆண்டவரே நீ யார்? நமக்கு அநேக பிரச்சனை வருது. ஆண்டவரே நீ யார்? என்னை இந்த அளவுக்கு ஒரு ஒளி வெள்ளம் பாய்ச்சப்பட்டு கீழே நான் கீழே விழுந்திருக்கிறேன், நீ யார்? என்னை தள்ளியது யார்? ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நான்கிற. இது எப்படியோ பாருங்க, நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நான் தான். இன்னைக்கு நாம எந்தெந்த விஷயத்துல ஆண்டவரை ரொம்ப துன்பப்படுத்திட்டு இருக்கிறோம்? பேச்சில, செயலில, நடக்கையில, எந்தெந்த விஷயத்துல ஆண்டவர் க்ளோஸ் கட் பண்ணிட்டு இருக்கிறோம்? எந்தெந்த விஷயத்துல ஆண்டவரை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? எந்தெந்த விஷயத்துல ஆண்டவரே தேவை கிடையாதுன்னு சுயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், ஆண்டவர் பேசுறாரு, நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நான் தான்.
நாம ஒருவேளை கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருப்போம், நாங்க ஆவிக்குரியவர்கள் சொல்லிட்டு இருப்போம், பரிசுத்தவான்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம், ஆண்டவருக்காக உண்மையா உத்தமா இருப்போம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவரை அப்போஸ்தலனாகிய பவுல் காயப்படுத்தினது போல நம்ம காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நீங்க ஆவியானவர் உங்களோடு திட்டம் தெளிவோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். நீ துன்பப்பட்ட கிறிஸ்துதான் தான். முள்ளில் மீது உதைப்பது உனக்கு கடினமா? அப்படியே என்ன சொல்றாருங்க? ஏன் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிற? ஏன் உன் வாழ்க்கையை வீணாச்சிட்டு இருக்கிற? ஏன் உன் வாழ்க்கையில மோசமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற? கிறிஸ்தவங்கிற போர்வையை போட்டுக்கொண்டு ஏன் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை? ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கு. ஏன் நாம முழு மீதும் உதைக்கிறோம், ஆண்டவரையும் துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனா நிறைய விரக்தி, நிறைய காரியங்கள் சக்சஸ் ஆகாம இருக்கிறது. நிறைய காரியங்களை யோசிக்கிறோம், நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அது அநேக தடைகள், குறுக்கீடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கிறது. அதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57:15 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57:15 வாசிங்க. 14-15 கூட நீங்க வாசிக்கலாம். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செவைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தினுடைய நடுவில் இருந்து எடுத்து போடுகிறப்படும். அப்படின்னா என் ஜனங்களுக்கு முன்பாக அநேக இடர்கள் இருக்கிறது, குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் தடைபட்டு இருக்கிறது. கீழே வசனம் சொல்லுது, நித்தியவாசியும் பரிசுத்தம் உள்ளவராகிய நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறதாவது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் ஒடுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளத்திலும் நான் வாசம் பண்ணுகிறேன். எப்படி வாசம் பண்றேன் தெரியுமா ஆண்டவர்? நமக்கு அதே 66 ஏசாயா 66 சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். அப்ப ஆண்டவராகிய தெய்வம் பணிந்த ஆவி உள்ளவர்களான நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளத்துல வாசம் பண்ணுகிற தேவன் அவர். அப்படின்னா என்ன சொல்ற தெரியுமா? உன்னோடும் என்னோடும் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு வலியோட கஷ்டத்தோட வருவாய் பெருக்கம் இல்லாம சந்தோஷம் இல்லாம தேவைகள் சந்திக்கப்படாம பொருளாதார இழப்போடு இருக்கிற உங்களும் என்னோட தான் கர்த்தர் கூடவே இருக்கிறார். எத்தனை மணிக்கு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தெய்வம் அந்த நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளோடு நான் இருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் யாருடைய இதயம் நொறுக்கப்படுகிறதோ, யாருடைய உள்ளம் ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மைப்படுகிறதோ அவங்களிடத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அவங்களை நடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய காரியம் ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதில்லை. நம்முடைய வேதனை அவர் இவ்வளவு வேதனைப்படுறோம், அவர் பேசாம இருக்கிறாரு, எதுவுமே ஆண்டவர் கண்டுகொள்ளவே மாட்டார் நம்ம நினைக்கிறோம்ல. நோ நோ, அவர் நம்மோடு தான். அவர் பணிந்த அந்த நொறுங்குண்ட அந்த நொறுங்குண்ட அந்த ஆவியை புறக்கணிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவராகிய தெய்வம் உங்களோடும் என்னோடும் கூட அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆவியை அவர் எழுப்புகிறார். ஏன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பெலன் அடைந்து, நீங்க பெலன் அடையணும்.
அப்ப பரிசுத்த ஆவி நாம் அந்த பணிந்த நொறுங்கின இந்த எலும்புகளோடு நெஞ்சத்தோடு உள்ளத்தோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா ஒன்னு என்னையும் அந்த நொறுங்கி போன இந்த ஆவி, ஒடுங்கி போன ஆவியோட கூட கர்த்தர் இருந்து ஒன்னு என்னையும் பலப்படுத்துவதற்காக தான் இருக்கார். அல்லேலூயா. நம்ம வாழ்கிற பகுதி மக்கள் நம்மளை பார்க்குது, நம்ம சுற்றத்தார் பார்க்கிறாங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? அவர் உங்களிடத்தில் இருக்கிறது படினால்தான். அவர் உங்களோடு கூட இருந்து அவர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரம். அப்படின்னா என்ன சொல்றாரு? ஐயா, யாருமே செய்ய முடியாத அதிசயத்தை நான் உன் கூடவே இருந்தா நான் செய்ய போறேன், உன் கூட இருந்தா நான் செய்ய போறேன், ஒரு அற்புதங்கள் செய்ய போறேன், உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய போறேன், நீ எதிர்பார்த்த காரியத்தை செய்வதற்கு நான் ரெடியா இருக்கிறேன், செய்ய போறேன் என்பதை கர்த்தர் உன்னை திட்டவட்டமாய் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதான் யாபேஸ் ஜெபம் பண்றாப்புல. ஒரு யாபேஸ் ஒரு கருத்தா ஜெபம் பண்ற. 1 புத்தகத்துல 4:10 வசனம் எடுங்க பார்ப்போம். நீங்க ஆண்டவர் உங்களோடு கூட அவர் இடைப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya, thank you, glory to God, in the name of the Jesus and the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய ஒரு அக்கினி தழல் உங்க மேல கர்த்தர் இன்னைக்கு ஊற்ற போகிறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எல்லாவற்றையும் விலக்கி காத்திருந்தோம் என்று வேண்டிக் கொண்டா. வேண்டிக் கொண்டதின் பிரகாரம் தேவன் அருளினார். நல்லா புரிஞ்சுங்க. யாபேஸ் அவங்க ஆத்தா அவங்க தாய் சொல்றாங்க, நான் இவனை துக்கத்தோடு பெத்தேன், அதனால அவனுக்கு பேரை யாபேஸ்னு பேர் வச்சு. துக்கத்தோடு பெத்ததான ஒரு புள்ள சகோதரர் மத்தியில கணம் பெற்றவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, ஒருவேளை நீங்க துக்கத்தோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், வருத்தத்தோடு கூட இருக்கலாம், பலவீனத்தோடு கூட இருக்கலாம், ஒருவேளை வியாதியினால பாதிக்கப்பட்டு ஒண்ணுமே முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒன்னு யாரோட இருக்காரு? யாபேஸ் துக்கத்தோடு இருந்தான். அவன் தாய் கணம் பெற்றவனாக, அவன் சகோதரருக்கு மத்தியில கணம் பெற்றவனாக வாழ்ந்த காரணம் தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். அவ யாபேஸ் ஒரு கருத்தா ஜெபம் பண்றான். பாருங்க எப்படி ஜெபம் பண்றான். நம்ம அப்படிலாம் ஜெபம் பண்றதே கிடையாது. இங்க ஆரம்பிச்சிருவோம், இங்க தொடங்குவோம், கடைசியில எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு ஆமேன்னு போட்டு கேட்டா ஜெபத்தை ஆண்டு கேட்டாருமோ. ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணு. எதை கேட்க போறாரு? இப்போ எந்த ஜெபத்தை கத்த கேட்க போறாரு? யாபேஸ் கருத்தா ஜெபிக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உன் இடத்துல ஆசீர்வாதத்துக்கான தடைய கர்த்தர் இன்னைக்கு உடைக்கும்படி கர்த்தர் உன்னோடு கூட இன்னைக்கு பேசிக் கொண்டு இருக்கிறார். யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறான்? திரும்ப வாசிங்க பாப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதி. முதல்ல எனக்கு என்ன ஆசீர்வதிங்க. முதல்ல ஐயா செய்திருக்கும் நம்ம ஜெபிக்கணும். நம்மள முதல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்மள கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்ட இந்த கிராமம் பார்த்துனாக்கா அவங்க ஆண்டவர்கிட்ட போனாங்க, இயேசுவை தேடினாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்காருன்னா இன்னைக்கு பின்னாலே ஓடி வரும். இன்னைக்கு எங்க கிராமத்துல இன்னைக்கு ஒரு ஊழியம், ஒரே ஒரு நபர் தான் கந்தமங்கலங்கிற ஊரு ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு நபர் குடும்பம் தான், கணவன் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ரட்சிக்கப்படி எப்படின்னா ஒரு பயங்கரமான குடிகார். அவர் பயங்கரமான குடி. அவர் வைஸ் பிரசிடண்ட் வேற. இந்த பக்கம் 2 பாட்டில் வச்சிருப்பாரு, இந்த பக்கம் 2 பாட்டில் வச்சிருப்பாரு. அவங்க குடிய அவர் பிரசிடண்ட் என்ன பண்ணுவாரு? இவர்கிட்ட பாட்டில் வாங்கி போட்டு கையெழுத்து வாங்கிடுவார். அவருக்கு அதான் வேற வேலையே இல்லை. இவனுக்கு கையெழுத்து போடணும்னா ஊராட்சியில இவருக்கு வைஸ் பிரசிடண்ட் கையெழுத்து போட்டதான் நடக்கும், எந்த காரியம் நடக்கும். அவருக்கு 2 பாட்டில் வாங்கி 3 பாட்டில் வாங்கி கொடுத்துட்டாருன்னா அவர் ஈஸியா கையெழுத்து போட்டுருவார். இதேதான் வேலை. அவர் லைஃப் இப்படிதான் இருந்துச்சு. பயங்கரமான மகா குடிகாரரா இருந்தார். அந்த அம்மாவை, அந்த வீட்டுக்கார தனலட்சுமி அவங்க பேரு, இவர் பேரு முருகன். பாத்தீங்கன்னாக்கா தனலட்சுமி அடிச்சு மறுவா வெட்டுது, உடம்பு ஃபுல்லா காயம் அவங்களுக்கு. கடைசி கட்டத்துல 3-4 விரலையே முடிச்சு விட்டாரு.
முடிச்சு விட்டு கட்டோட சர்ச்சுக்கு வந்தாங்க அந்த அம்மா. ஐயா, இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லு, உன்னை என் புருஷனை திருத்த சொல்லு, இல்லைன்னா என்னை என் உசுரை எடுத்துக்க சொல்லுங்க. வந்து கேட்ட கேள்வி 2 கேள்வி தான். ஒன்று, என் புருஷனை திருத்த சொல்லு, இல்லைன்னா என் உசுரை எடுத்துக்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து கோன்னு அழுது, கை கட்டு போட்டுருக்கு, கையை முடிச்சு விட்டாரு. அவ்வளவு வாழ்க்கை விரக்தி, அவ்வளவு வேதனை, அவ்வளவு வருத்தங்கள். நாங்க சொன்னோம், நீங்க ஆண்டவரை விசுவாசமா நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கப்பா, நாங்க உங்களுக்காக பிரேயர் பண்றோம். ஆண்டவர் உங்களோட லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவாரு. அதே போல அந்த அம்மா அழுத பார்த்து நாங்களும் சேர்ந்து அழுகிறோம். அது அம்மா அழுவது, கையை முடிச்சு கட்டு போட்டு கையை நவுத்த முள்ள என்ன பண்ணும் வேற இல்லை, அது சொல்லி அழுத பார்த்தா எங்களுக்கு அழுவது. உண்மையில ஆண்டவர், நாங்களும் அழுது நாங்களும் ஜெபித்தோம். ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த முருகன் உள்ளத்துல கர்த்தர் கொடுத்தா. அந்த குடி வெறிய கர்த்தர் மாட்ட, நாங்க மாத்திரமல்ல சபை மக்கள் எல்லாரும் கூடி அந்த குடும்பத்திற்காக நாங்க பிரேயர் பண்ணோம், அந்த குடும்பத்துக்காக நாங்க ஜெபித்தோம். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தொட்டது நிமித்தமாக ஆண்டவர் அங்கிருந்து இன்னைக்கு 10 குடும்பங்களை கர்த்தர் சபையில கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஏன் தெரியுமா? சாட்சி. சாட்சி. இன்னைக்கு அந்த கந்தமங்கலத்துல சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் குறைய ஆயிட்டுனாக்கா இந்த ஊரே இந்த பாஸ்டர் கொண்டு போடுவாரு போல் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. அப்ப கருத்தாய் ஜெபம். அப்ப ஒரு விசுவாசிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மக்கள்லாம் எங்க தான் வருவாங்க? சபையை நோக்கி ஓடி வருவாங்க. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப யாபேஸ் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கணும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவுதான் நெருக்கமான இடம், நெருக்கமான சூழ்நிலை. ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் 3 பேர் இருந்தாக்க 4ஆ பிரிச்சு 3ஆ பிரிச்சு அதுல குடியிருப்பாங்க. இன்னமும் நெருக்கம். ஆனா யாபேஸ் ஜெபம் பண்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை என்ன பண்ண பெரிதாக்கு. விசுவாசிக்கணும். நான் உண்மையாக அதை விசுவாசித்தேன். நாங்க ஆண்டவர்கிட்ட கருத்தா ஜெபம் பண்ணோம். எங்க நாங்க சர்ச்சு கட்டி இருக்கிறோம். அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு நபர், அவர் பேர் ரவி. நாங்க சர்ச்சை ஓரத்தை கட்டிட்டோம். அவர் பக்கத்துல இடம் அவர் கொல்ல. அவர் என்ன பண்ணாரு, சபை கட்டிட்டு இருக்கு, மூங்கி சும்மா மூங்கியால தான் போட்டு கட்டியிருந்தோம். மேலே சீட்டு ஏதாச்சும் போட்டுடலாம், தர சீட்டு எதாவது போட்டுடலான்னு சொல்லி கட்டணும். அந்த ஊர்லேருந்து, ஏன்னா சொந்த ஊர் கிடையாது, வெளியூரில் ஊழியத்துக்காக வந்துடுறாங்க. அவங்க ஒரு 20-30 பேரை திரட்டி கொண்டு வந்துட்டார். திரட்டி கொண்டு வந்து சபையை பிரி, கட்டின கட்ட பிரிங்கிறோம், கட்டின கட்ட பிரி, கட்டை எடுத்துடு, இல்லைன்னா கட்டாத, சபை கட்டாதங்கன்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை. அவ்வளோ ஒரு 20-30 பேர் அந்த ஊர் உள்ளூருக்கு, அதுவும் அவர் கூப்பிட்டா எல்லாம் வந்துட்டா எல்லாம் தான். நாங்கள் சொன்னோம், மழை பெஞ்சுன்னா தண்ணி ஏன் மண்ணில் விழுவும், மழை பெஞ்சா தண்ணி ஏன் மண்ணில் விழுவோம், நீ நவுத்தி கட்ட வேண்டியதானே. எப்படி கட்டுன அந்த வாரத்தில் வந்து எப்படி கட்டுன? நாங்க என்ன நினைச்சு கட்டணும், இங்க வாரத்துல கொஞ்சம் இடம் இருக்கிறது, ஒரு 4 அடி 5 அடி விட்டு தான் கட்டியிருக்கிறோம். அவருக்கு அது ரொம்ப விசனமா இருந்துச்சு. ஏன்னா பக்கத்துல ஏதாவது செய்யலாங்கிறதுனால நாங்க பண்ணணும். நாங்க சொன்னேன், சார் நீங்க வந்து வாங்க, நீங்க மழை பெய்யும் போது வாங்க, இந்த மழை கூரை தண்ணி வந்து உங்க மண்ணில் விழுந்துச்சுன்னா நாங்க அப்படியே அறுத்து கொடுத்துறோம், இல்லைன்னா நாங்க தகரம் வச்சு முன்னாடியும் பின்னாடியும் வந்து தண்ணி ஊத்துற மாதிரி நாங்க செஞ்சு கொடுத்துடுறோம். ஐயா முடியாது பெரிய. அதுல ஒரு ஆளு, நாங்க ரொம்ப வாக்குவாதம் ஆகிட்டே இருந்துச்சு, இம்மா நேரம் செலவு பண்ணி கட்டியாச்சுங்க, நீங்க இப்ப பிரிக்க முடியாது இது. அதுல ஒரு ஆள் எழும்பி, சரி இந்த பாஸ்டர் சொல்றது சரிதான், நீங்க தண்ணி நீங்க மழை பெய்யும் போது வா, தண்ணி மண்ணில் விழுந்துச்சுன்னா அவரு அறுத்து கூட கொடுக்குறாரு, இல்ல தகரம் வச்சு தான் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு போயிட்டாங்க. ஒரே வாரம் தான். ஒரு வீட்டில் போய் அந்த ஆளு செவுரு இடிக்க போனாரு, ஓட்டு வீடு. அவ்வளவுதான், செவுரு இடிக்க போன மேல பாறை குத்துறோன்னு கீழே கீழே செவுத்தோட இடிச்சிட்டு கீழே விழுந்து அவ்வளவுதான். ஆஸ்பத்திரியில் 6 மாசம். அவர் சொன்னாரு, இந்த இடத்த நீங்களே எடுத்து படம், இந்த இடத்த நீங்களே எடுத்துக்கிட்டு பணம் கொடுங்க. மண் தண்ணி அவங்க மண்ணில் ஊத்தக்கூடாதுன்னு சொன்னாலும் என்ன காரணம் தெரியுமா? ஜெபம் எல்லைய கர்த்தர் விரிவுபடுத்த நினைச்சார் அப்படின்னு சொன்னா அதை எந்த மனுஷனாலும் தடுத்து விட முடியாது.
எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? யாபேஸ் சொல்றா, தேவன் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கு. என் எல்லையை பெரிதாக்குவது மாத்திரமல்ல, நீ என்னோடு கூட இருக்கணும். எல்லையை பெருசாக்கி அந்த இடத்துல ஆண்டவர் இல்லைன்னா ஒண்ணு இல்ல. அப்ப கருத்தா ஜெபம் பண்றான், ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் என்ன பண்ண, விலக்கி என்ன காத்துக்கொள். என்ன ஒரு வேளை மனுஷனால தீங்கு வரலாம். ஐயா சொன்னாங்க, ஐயா ஆவியானவர் என்ன உணர்த்தியும் என்னோடு பேசியும் நான் பலாமரத்துல ஏறி என்ன பண்ண, ஏணியோடு கூட எட்ட விழுந்தேன். என்ன காரணம்? ஒருவேளை ஆவியானவர் நம்மோடு பேசுவாரு, நாம அதுக்கு செவி கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்ப எல்லைய பெரிதாக்கப்படணும் அப்படின்னா நம்மோடு யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தா தீங்கு வருமா? சொல்லுங்க. வேதம் சொல்லுது, அவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து வேதனையை கூட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்மா எடுத்து விசுவாசிக்கிறீங்க? பணத்தை 10,000 கொடுத்து வைத்து வலி உண்டாக்குனா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து வேதனை கூட்டுவாரா? தீங்குக்கு ஆண்டவர் நம்மோடு இருந்தா தீங்கு வருமா? ஆண்டவர் நம்மோடு இருந்தா வியாதிகள் வருமா? ஆண்டவர் நம்மோடு இருந்தா ஆண்டவர் நம்மை சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல, இருக்கிற ஊர்ல, தெருவுல நடத்துவாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வேத சொல்ற, ஜாதிகளுக்கு முன்பாக உன்னை ஒல்லியாய் வைப்பேன், சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஏன் அவர் சகல ஜாதிகள் உன்னை மேன்மையா வைப்பேன் அப்படின்னா, ஆண்டவர் ஏன் எங்க இருக்காரு? நம்மோடு இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காரு? நம்மோடு இருக்கிறார். அவருடைய பலத்தால ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை இடைக்கட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்ம இடைக்கட்டி வருவதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை அவர் நடத்துகிறார். நீ கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்காக, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக. ஏன்னா யாபேஸ் கருத்தா ஜெபம் பண்ணா கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் விரும்பியதை கர்த்தர் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நீ நானும் எதை விரும்புகிறோமோ, எந்த காரியத்துக்காக நம்ம செபிக்கிறோமோ, எந்த காரியம் வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறோமோ, அதை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மகிமையின் மன்னவராக இருக்கிறார். அவர் நீதி உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்முடைய எல்லா சகோதரர்களுக்கு மத்தியிலும் உங்களையும் என்னையும் கனப்படுத்துவதற்கு தேவன் போதுமான இருக்கார். அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்தை அவனை கனப்படுத்துவாரு, வாழ்கிற இடத்துல கர்த்தர் அவனை கனப்படுத்துவாரு. அப்ப ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது என்ன பண்ணணும்? செய்யணும். ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆத்தும அறுவடை செய்யணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும். அப்ப ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில என்ன அற்புதங்களை மற்றவர்களிடத்தில் நீங்க ஷேர் பண்ணணும். அல்லேலூயா. நான் எனக்கு ஆண்டு அற்புதம் பண்ணினாரு, அதிசயம் செஞ்சாரு, நான் மாத்திரம் சபைக்கு வருவதில்லை. இன்னைக்கு உங்களுக்கு செஞ்ச அற்புதங்களை, அதிசயங்களை நீங்க மற்றவர்கிட்ட ஷேர் பண்ணி அவங்களையும் நேசம் தேற்றி கொண்டு வந்து தேவ சமூகத்தை கொண்டு வருவதற்கு நீங்க பிரயாசப்படணும். அப்பதான் இந்த சபை பெருகும். அப்பதான் இந்த சபை இன்னும் அதிகமா வளரணும். இன்னும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இன்னும் மற்ற மனுஷருக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவாரு நம்மள. அல்லேலூயா. யாபேஸ் தன்னுடைய சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான். அப்ப சகோதரருக்குள்ள கனம் பெற்றவனா இருந்தா அப்படின்னா அவன் ஆண்டவரோடு ரொம்ப உறவு வைத்திருப்பான். அவன் ஜெபம் பண்ண, அவன் கருத்தா ஜெபம் பண்றான். அப்ப ஆண்டவரோட உறவு, ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் அவன் நிச்சயமா வச்சிருந்ததுனாலதான் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரா? அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? ஆண்டவர் உண்மையும் உத்தமா ஆண்டவர் பின்பற்றும்படி கர்த்தர் கிருபை செய்தாரா? அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் சந்தித்து, அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் சந்தித்த பிறகு, ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலினுடைய பாதத்துல கல்வி கற்றவன் சொல்லப்பட்டிருக்கு. கமாலினுடைய பாதத்துல கல்வி கற்றவனா இருந்தா எப்படி தெரியுமா? 12 இஸ்ரேல்ல இன்னைக்கும் வழக்கம், 12 வயசு வரைக்குமே அவங்க தேவாலயத்தை அவங்க என்ன செய்யணும்? படிக்கணும். ஆண்டவரை பற்றி முழுமையா நம்ம எப்படி எல்கேஜி யூகேஜி இதுக்கு அனுப்புறோமோ, சிறு பிள்ளைகளை அனுப்புறோமோ, அது மாதிரி தேவனை பற்றியான ஒரு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு விழிப்புணர்வு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தப்படணுங்கிறதுக்காக அந்த சின்ன வயசுல 12 வயசு வரைக்குமே என்ன செய்யப்படும். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 வயசு தேவாலயத்துக்கு போனார்.
அவங்க பேசுற அந்த அந்த சாஸ்திரி அவங்க பேசக்கூடிய அங்க இருந்த எல்லாரும் கூட தர்க்கம் பண்ணதுக்கு காரணம் என்ன? முதல்ல அவங்க ஒரு பிள்ளைக்கு என்ன தெரியணுமோ ஆண்டவரை பத்தி தெரியணும். நம்ம பிள்ளைங்களுக்கு எதை சொல்லணும்? அதனால சண்டை கிளாஸ் எடுக்கிறோம். அந்த பிஞ்சு உள்ளத்துல இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம்னு ஏன் திரும்ப 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 சண்டை கிளாஸ் எடுத்து அந்த பிள்ளைங்க கதையை சொல்லி ஏன் அது அங்க தைக்கப்படுதுன்னா, அவன் வருங்காலத்துல அவன் இடறி போகவே மாட்டான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? 12 வயசு வரைக்கும் நீங்க இஸ்ரேல்ல நீங்க அந்த பாலஸ்தீன அந்த சுற்று ஏரியாவுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 12 வயசு, அதுக்கப்புறம் தான் மேற்படிப்பு, அதுக்கப்புறம் தான் மேல படிப்பு. அப்ப நீங்க பேதுரு 1 பேதுரு 2 பேதெல்லாம் எழுதியிருக்காரு. மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், படிப்பு இல்லதான். ஆனாலும் அவனுக்கு 1 பேதுரு 2 எப்படி எழுதுனா? அவன் சின்ன வயசுல போய் அங்க உட்காந்து படிச்சதுனாலதான். மேற்படிப்பு படிக்கல, அது வேற விஷயம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஒரு விஷயம் அப்படி எல்லாம் அப்படி எழுந்திருக்கலாமா? Thank you Lord Jesus, thank you Almighty God and glory to God. Hallelujah, hallelujah, thank you Lord. ஆண்டவர் நீங்க எங்களோடு கூட நீங்க பேசினதற்காக, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டதற்காக ஆவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. எங்களை உண்மையும் உத்தமமாய் இன்னும் இருப்பதற்கு எங்களை நீங்க தகுதிப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் நாங்க கருத்தாய் ஜெபம் பண்ணுவதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, எங்க எல்லையை பெரிதாக்குவதற்காக, நாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, நாங்க கருத்தாய் ஜெபிக்க பண்ணுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஹalleluya ஆபிரகாமுடைய வாயிலாக எங்களுக்கு நல்ல ஒரு கீழ்ப்படிதலை நாங்க கற்றுக்கொண்டு, ஆமா ராஜா, இன்னும் நாங்கள் ஆசீர்வாதமாய் ஒரு வைராக்கியமாய் வாழ்வதற்கு எங்களை நீங்க தகுதிப்படுத்தி இருப்பதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் இயேசு செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இயேசு நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அழைக்கிறார், அதிசயம். புயல் காற்று
பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். புதிய பலம், புதிய பலம், புதிய சத்துவம், புதிய தம்பு. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை அது உண்மையில இறங்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய பலம், பரிசுத்த ஆவியானுடைய பலம் அது உன்னோடு இருக்கிறபடினால்தான் கர்த்தர் உன்னை கொண்டு அதிசயங்கள் செய்ய போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதற்காகவே கர்த்தர் உன்னை இந்த கூடுக, கர்த்தர் இதற்காகவே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இதற்காகவே கர்த்தர் உன்னோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தீபன ரவலக்கா ஈஷிபன தியாக்கா ரிவலபதி அங்கரா போலாபா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். திக்கபக்கரா ஈஷபலதியா தீவன ரப்பன மலக்கா ஈதிமன சந்தியரி வலிக்கரபலவா அலிக்கவதே சங்கா. பலவன் பலவீனத்தை கத்துன மாற்றுவேன். உனக்கு பலவீனத்தை நான் மாற்றுவேன். ஓ வியாதியை உன்னை விட்டு அகற்றுவேன். உன்னோடு நான் கூட இருப்பேன் என்று சொல்லுகிற ஆவியானவர். டக்க வக்கரா டம்மலா சந்தியா தீவல ரப்பன மலக்கரணி சந்திய கரபலவா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உனக்காக கர்த்தர் இதோ ஒரு வழியை உனக்காக நான் திறந்திருக்கிறேன் என்று ஆவியானவர். தியா அப்பாவா தியா சங்கர பலக்கரணி சந்தா ஈவலவா. ஓ எனக்கு நடக்குமா, இது நடக்காதா என்று நீ ஏங்கி கலக்கத்தோடு வந்த கர்த்தர் உன் காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ண பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். தியா கவக்கரணிசி தீபல ரிவல கரபலவா. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் இதோ உனக்காக ஒரு வழி திறக்கும் அதிசயத்தை நான் உண்டு பண்ண என்று சொல்லுகிறார். தியக்கலா ரசந்தியா ஈப்பம் பக்கர நிசந்தா ரிவல பக்கரபலவா. கர்த்தர் அல்லேலூயா உன்னிடத்தில் இருக்கிற உன் வியாதியை நான் எடுத்து போட்டேன் என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கரா தியப்பல ரிவல சந்த ரிவக்கரபலவா. பிரஷர், பயங்கரமான பிரஷரோடு கூட இருக்கிற மயக்கம் தலை சுற்றலோடு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு அதிசயம் இப்போது கர்த்தருடைய கரம் உன் மேல வைக்கப்படுகிறது. லக்க வங்கரா இஷிபன தியப்பன ரவலா ஈதிமன ரவல சங்கரபலவா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ இடங்கொண்டு வளங்கொண்டு பெருக போகிறாய். உன் இடங்கொண்டு வளங்கொண்டு பெருக போகிறாய். உன்னை பெருக செய்ய போகிறேன் என்று ஆவியானவர் உணர்த்திக் கொண்டிருக்கிறார். தியக்கரபலவா சிங்கர லிக்கபந்த ரங்கா ஈதிமன ரவலவா. எல்லா வழியும் அடைக்கப்பட்டு விட்டதே, நம்ம இப்ப வருவாயோட கஷ்டத்தோடு கூட இருக்கிறோமே என்று அங்க அழைத்து கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்காக நான் இதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். எல்லா ஆவியானவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் அவர் உன்னை பலப்படுத்துவது உண்மை என்றார். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசியது உண்மை என்றார். கர்த்தர் உனக்கு செய்ய போகிற நான் செய்ய போற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறேன்னு சொல்ல போகிறார். திக்காவன ரபலபா சிக்காக்கா தீப்பன ரவலதியங்கரபல சங்கரபலபங்கா. எல்லா எதிர்ப்புகளும் தடைகளும் கர்த்தர் சுக்குநூறாக இப்போது உடைக்கிறார். கர்த்தர் இதை செய்கிறார். லாக்கவனியா சங்கரா தியாம் பலமந்திரே சங்கரனி சங்கரபலா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்றாரு, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன் கூடவே நான் இருப்பேன். யாக்கோபு சொல்லுகிறார், தன் மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னவனை மூச்சு அடைச்சிட்டான். அவன் போய் ஆண்டவர் சமூகத்துல பலி செலுத்திட்டு சொல்றான். ஆண்டவர் சொல்றார், யாக்கோபே பயப்படாத, எகிப்துக்கு நீ போவதை குறித்து நீ பயப்படாத, நான் உன்னோடு வருவேன், நான் உன்னோடு வருவேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் 71 பேராய் 70 பேராய் போனவங்க கர்த்தர் பல லட்சம் மக்களாய் கொண்டு வந்தாருன்னா, கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை கர்த்தர் பல லட்ச கூட்டங்களாய் கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு சரித்திர புரட்சியை ஏற்படுத்த போகிறார். Dida kawawa, dimala sadara, yakabantia risenka, lavang kamani simbala, diapana ravala shankara balava diankara balava. பசுத்தாவியானவர், பசுத்தாவியானவர், பசுத்தாவியானவர் உன்னோடு கூட நிழலாடி கொண்டு இருக்கிறார். தலக்காரர் சங்கர பலவா. ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, நான் உனக்கு நல்ல ஆலோசனைக்காரனா இருப்பேன்.
உன் சுய புத்தின் மேல சாயாதங்கிறார். லாக்கபா 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 தப்பன ரக்கா இத்தியா கபன ஷியக்கபா தரமலிய சிக்கரபம் கரிஷந்தரலா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. கடனை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற ஆவியானவர் உணர்த்து கொண்டிருக்கிறார். கடனை குறித்து ஏக்கமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதை நான் உன்னோடு கூட இருந்து அந்த கடனை அடைத்து உன்னை பெருகப்படும் என்று ஆவியானவர் உணர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். லாக்காவா சந்தா தீபமா சங்கா தியா வலராணி கோபமானி சந்தரா. கத்த பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய குடும்பத்தை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோ உன்னை ஆட்டி படித்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் நேசிவேன், உனக்கு புதிய இருதயத்தை நான் உனக்கு தருவேன். லாக்கவரி சந்தரரி கலபா லாக்கவந்தி சந்தரரி கபலா சந்தரி சங்கரபலபா. உனக்கு ஒரு வழி திறக்கும் அதிசயத்தை செய்துவிட்டேன் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. You are wonderful God. உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்த Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். லிக்கவன சதரிக்கபா லாவந்திய ரமணக்கா லாவ்கமனி சங்கரபந்த் ரபல சங்கரபலபா. உன்னை திரும்பவும் எந்த ஸ்தானத்துல நீ உன்னை வைத்தனோ அதே ஸ்தானத்துக்கு திரும்ப கொண்டு போய் உன்னை உயரத்தில் வைக்க போறேன் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். லாக்காவா லாத்யா சங்கரா மங்க மதக்கர நிசந்தரி வலிக்கர பலவந்தர சங்கர பலவா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களோடு கூட, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட. பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் இயங்குகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் இயங்குகிறோம் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் இயங்குகிறோம் ஐயா. உம்முடைய நன்மைக்காக நாங்கள் இயங்குகிறோம் ஐயா. உம்முடைய பாதத்திலே நாங்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறோம் ஐயா. நீரை போதும், நீரை போதும், நீரை போதும் என் வாழ்விலே. உம்மை அன்றி யாரும் இல்லை. நீரை போதும் இயேசுவே, நீரை போதும், நீரை போதும் என் வாழ்விலே. உம்மை அன்றி யாரும் இல்லை. என் தனிமை நேரங்களில் நல் துணையாய் வந்தீரே. என் தனிமை நேரங்களில் நல் துணையாய் வந்தீரே. என் வேதனை நேரத்தில் நல் வார்த்தையால் தேற்றினீ. என் வேதனை நேரத்தில் நல் வார்த்தையால் தேற்றினீ. நீரை போதும் ஜீசஸ், நீரை போதும். Almighty God, நீரை போதும் என் வாழ்விலே. உம்மை அன்றி யாரும் இல்லை. உம்மை அன்றி யாரும் இல்லை. உம்மை அன்றி யாரும் இல்லை. Thank you Jesus. Thank you. Thank you Lord. Thank you Lord. எங்களோடு நீங்க இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி.
இதற்காகவே உமது அடியானை இந்த இடத்துல கொண்டு வந்து இருப்பதை வந்தீர் ஆண்டவர். ஆவியானவர் நீர் பேசியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த பிள்ளைங்களுடைய உள்ளங்களை எதை பேச வேண்டுமோ, எதை இவருக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினரோ அதை குறி ஆண்டவர் நீங்க திட்டமாய் பேசியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.